நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுகவை எதிர்க்கின்ற, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்கின்றார். ஆகவே யார் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும், தலைமையேற்றுக் கொண்டு வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலர் இருக்கிறார், என்டிஏவும் இருக்கிறது. ஆகவே வருவது நம்ம முடிவெடுக்கக்கூடியது அவர்கள்தான். அவர்களை பொறுத்த மட்டும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். திமுக ஆட்சியால் நம்முடைய டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பாதிப்பு என்பது அவருடைய குடும்பத்தவே இழுத்து தெருவில் விட்டாங்க. அவருடைய மனைவியை வச்சே இவர் மீது வழக்கு தாக்கல் பண்ண செஞ்சு அதை ஒரு விசாரணை மாதிரி கொண்டு அதை ஒரு பெரிய செய்தியாக்கி மீடியாக்கள் விவாதமாக்கி அவரை ஒரு கேலி பொருளை ஆக்குகின்ற பணியை செய்கிறார்கள். அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது போன்ற இழிவான அரசியலை பண்ணக்கூடாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் 1000 இருக்கும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு விளையாடி சொன்னால் அவருடைய அரசியல் ரீதியாக அவரை மோத வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதை விட்டு அவருடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை போன்றவர்கள் அவருக்கு நெருக்கமாக உள்ள ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது, இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்கின்ற தேர்தல், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் நினைப்பது போல் ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவு அறிவிக்கிறார். எல்லா முடிவுகளையும் இனிமே எங்களை பொதுச் எடப்பாடி அறிவிப்பார். அதிமுக பெருவாரியா 210 தொகுதிகளில் எங்கள் எடப்பாடி சொன்ன வார்த்தை நிறைவேறுகின்ற விதமாக ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவார். அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெல்லும்.